ஹாய். ஏஷியா கப் மேட்ச் நம்பர் 2 இந்தியா வெர்சஸ் யுஏஇ. டாஸை வின் பண்ணி இந்தியா பேட்டிங் பிடிச்சு 250 300 அடிப்பாங்கன்னு பார்த்தா ஷாக் நம்பர் 1 பவுலிங் சூஸ் பண்ணாங்க. அடுத்து ஷாக் நம்பர் 2 என்னன்னா 3 ஸ்பின்னர்ஸ் ஆனா 2 மீடியம் பேசர்ஸ், அதுவும் ஹர்திக் பாண்டியாவும் ஜஸ்பிரீத் பும்ராவும். மூணாவது மீடியம் பேசர் யாருன்னு கேட்டா ஆல்ரவுண்டர் சிவம் துபே. இது ரெண்டாவது ஷாக்கா. மூணாவது ஷாக், ஹர்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறாரு, அதுலயும் 10 ரன் கொடுக்குறாரு. யுஏஇ ஓப்பனர்ஸ் நல்லாவே ஸ்டார்ட் பண்ணாங்க. 3 ஓவர் முடியும் போது 25 ரன்னு, நோ விக்கெட்ஸ். இது ஷாக் நம்பர் 4. ஃபோர்த் ஓவரில் ஜஸ்பிரீத் பும்ரா எப்பவும் போலவே சூப்பரான ஒரு யார்க்கர் ஒன்று போட்டு ஆலிசன் சரஃபுவோட விக்கெட் எடுத்தார். அவர் 22 ரன் அடித்து சூப்பராக ஆடிட்டு இருந்தார். அடுத்து இன்னொரு ஓப்பனரான அவங்க டீமோட கேப்டன் வாசிம், அவர் ஒரு 19 ரன் அடிச்சார். இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் யுஏஇ டீமில் டபுள் டிஜிட்டே டச் பண்ணாங்க. குல்தீப் யாதவ் இன்னிங்ஸோட 9வது ஓவரில் ஒரே ஓவரில் 3 விக்கெட்ஸ் எடுத்தார். ஸோ அதோடவே மேட்ச் இந்தியாவோட கைக்கு வந்துருச்சு. ஸோ ஓவராலாக 13.1 ஓவரில் 57 ரன்னுக்கு யுஏஇ ஆல் அவுட் ஆயிட்டாங்க. வெறும் 58 ரன்னை சேஸ் பண்ணுறதுக்காக சுப்மன் கில்லும் அபிஷேக் சர்மாவும் ஓப்பனர்ஸாக வந்தாங்க. அபிஷேக் சர்மா இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் பாலே தூக்கி 6 அடிச்சாரு அண்ட் அடுத்த பாலை 4 அடிச்சு முதல் 2 பால்லேயே 10 ரன்ஸ் அடிச்சிட்டாரு. அவர் கூட ஓப்பனரான சுப்மன் கில்லும் சும்மாவா அவரும் சூப்பராகவே ஆட ஆரம்பிச்சாரு. சூப்பராக ஆடிட்டு இருந்தாங்க. மேட்ச் சீக்கிரமா முடிய போகுது அப்படின்னு நினைக்கிற டைம்ல 30 ரன் அடிச்சிருந்த அபிஷேக் சர்மா வெறும் 10 ரன் தான் தேவைப்படுது வின்னுக்கு அப்படிங்கிற டைம்ல அவுட் ஆனாரு. அடுத்ததான் சூரியகுமார் யாதவ், அவரும் ஃபிளிக் ஷாட்ல சூப்பரான ஒரு 6 அடிச்சு, அதுக்கடுத்து சுப்மன் கில் ஒரு 4 அடிச்சு சூப்பராக மேட்சை முடிச்சு வச்சாங்க. ஸோ ஆக மொத்தம் மேட்ச் 4.3 ஓவர்ஸ்லயும் முடிஞ்சிருச்சு. இந்தியாவுக்கு இந்த கேம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஒன் சைடட் கேமாக போயிடுச்சு. அடுத்த மேட்சை இந்தியா பாகிஸ்தானுக்கு எகென்ஸ்டா சண்டே அன்னைக்கு விளையாட போறாங்க. அந்த மேட்ச் எப்படி பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பை.